ஹலோ 10th ஸ்டாண்டர்ட் சிபிஎஸ்சி ஸ்டூடெண்ட்ஸ், வெல்கம் பேக். இப்போ குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன்ல இருந்து ஒரு சிம்பிளான பேசிக்கான கொஸ்டின் பார்க்கலாம். ஃபைண்ட் தி டிஸ்கிரிமினன்ட் ஆஃப் த QE. டிஸ்கிரிமினன்ட் நமக்கு என்னன்னு தெரியும்? B² - 4AC தெரியும், அப்படிதானே? உங்களுடைய நேச்சர் ஆஃப் ரூட்ஸ்ல படிச்சிருப்பீங்கல்ல. கேபிட்டல் D இஸ் ஈக்குவல்ஸ் டு B² - 4AC. இதுல ABC எங்க இருந்து எடுக்கணும் அப்படின்னா, உங்களுடைய குவாட்ராட்டிக் ஈக்குவேஷன் ஜெனரல் ஃபார்ம் எப்படி இருக்கும்? AX² பிளஸ் BX பிளஸ் C ஈக்குவல் டு 0 இருக்குமா? இப்ப இதுல கம்பேர் பண்ணி உங்களுடைய A வேல்யூ என்னன்னு எழுதலாம்? 3√3 எழுதலாம். உங்களுடைய B வேல்யூ 10 எழுதலாம். C வேல்யூ √3. இப்ப இந்த 3 வேல்யூஸ் தூக்கி இதுல நீங்க சப்ஸ்டிட் பண்ணீங்கன்னா உங்களோட சம்மு முடிந்துவிடும். போட ஆரம்பிக்கலாமா? எஸ், வீடியோ பாஸ் பண்ணிட்டு நீங்களே போறதுனால போட்டுட்டு உங்களோட ஆன்சரை கமெண்ட்ல சொல்லுங்க, நானுமே உங்களுக்கு போட்டு காட்டிப்பேன். ஸோ ரொம்ப சிம்பிள், ஜஸ்ட் சப்ஸ்டிடியூட். D இஸ் ஈக்குவல்ஸ் டு B² என்னது? 10² minus 4 times A வந்து 3√3, Cயுமே 3√3. 10² என்ன வரும்? 20, அப்படிதானே? இல்ல 100. ஸோ 100 minus 4 3s are 12. √3 உங்களுக்கு இன்னொரு 3 வரும். அப்போ 100 minus 36 உங்களுக்கான டிஸ்கிரிமினன்ட் 64 தான் இந்த சம்முக்கான ஆன்சர். ஸோ இந்த ஆன்சர் உங்க யாருக்காவது வந்திருந்ததுன்னா நேமோட கமெண்ட்ல சொல்லிட்டு போங்க. இந்த எக்ஸ்பிளேஷன் புரிஞ்சிருச்சுன்னா நம்ம வீடியோக்கு ஒரு லைக் போட்டுட்டு பிளேலிஸ்ட்டை செக் பண்ணி பாருங்க, உங்களுக்காக நிறைய சம்ஸ் வெயிட் பண்ணிட்டு இருக்கு. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை.